நைட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நான் யூரின் அடிக்கடி போகிறேன், அதனால என்னோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, அது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த 3 ஹோம் ரெமெடிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, ஈவினிங் ஒரு 6-7க்கு மேலே தண்ணி குடிக்கிற அளவையே நீங்கள் குறைச்சிடலாம். ஸோ தட் கிட்னிக்கு நிறைய லோடு கொடுக்காம இருக்கலாம். ஏன் அப்படின்னா சாதாரணமாக பகலில் நீங்கள் நடக்கிறது உட்கார்றதுனால உடம்புல இருக்க நீர் காலுக்கு போயிடும். ஸோ படுக்கும்போது தான் அந்த கிராவிட்டிலாம் இல்லாததுனால ஜென்ரலாக காலில் இருக்க நீர்லாம் ஹார்ட்டுக்கு வரும். வயசானவங்களுக்கு இது ரொம்ப காமனாக நடக்கும். ஸோ அப்போ நைட்டு இன் ஜென்ரலே யூரின் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கும். அதுக்கு மேல நீங்க தண்ணியும் நிறைய குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு பிளாடரை எழுப்பி விட்டுட்டே இருக்கும், யூரின் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது காஃபி, டீ, சோடா, காரமா சாப்பிடுறது இதெல்லாம் ஈவினிங் நைட்ல பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ராத்திரி தான் உங்களுக்கு யூரின்ல வரும். ஸோ அதுவுமே பிளாடரை இரிட்டேட் பண்ணும், உங்களை எழுப்பி விட்டுடும் யூரின் போறதுக்கு. மூணாவது என்ன அப்படின்னா நைட்டு நம்மளுக்கு ஏசியில படுக்கும்போதோ இல்ல ஃபேன்ல படுக்கும்போது உதடு தொண்டெல்லாம் வறண்டு போயிடும். நம்ம என்ன நினைப்போம், தாகம்னு நினைச்சு நிறைய தண்ணி குடிச்சிடும். ஸோ நிறைய அப்ப தண்ணி குடிக்கிறதுனாலும் நம்ம எந்திரிச்சு யூரின் போக வேண்டியது இருக்கும். அது நம்மளோட உதடு தொண்டை வறண்டு போறது தான். அதுக்கு ஒரு சிப் ஆஃப் வாட்டர் பண்ணாலே போதும். நைட்டு நீங்க எந்திரிச்சு தண்ணி குடிக்க போறீங்க அப்படின்னா ஒரு சிப் மட்டும் பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா வித்தின் 1 or 2 hours திரும்பவும் நீங்க யூரின் போகணும்னு எந்திரிப்பீங்க. இந்த ரெமிடிஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நைட் டைம் யூரினேஷன் உங்களுக்கு குறையும்.